ஜூலை மாதம் 16ஆம் தேதி அதானியும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்தில் சந்தித்தார்கள் என்று தமிழகத்தின் முன்னணி செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அது குறித்து தமிழக முதலமைச்சர் இன்றும் விளக்கமளிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். இதை கடந்து செல்லலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை தமிழகம் முழுவதும் இருந்த மக்களிடம் இந்த மின் வாரிய ஊழல் தொடர்பாக அதை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தமிழக மின்வாரியத்துறையினுடைய பெயர் இடம்பெற்று ஊழல் பட்டியலில் இடம்பெற்றது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்து அந்த ஊழல் குறித்து சிபிஐ மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கையும் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம்.